வணக்கம் சார். வணக்கம். நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து நான் கேள்விப்பட்ட வரையும் அதிகமாக நம்ம மக்களை திருப்பத்தூருக்கு ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன? நிறைய பிரச்சனைகள் நடந்து சாலை மறியல் பண்ணி பார்த்தாச்சு, ரிப்போர்ட்டர்கள் போராட்டம் பண்ணியாச்சு, முகநூலில் போட்டாச்சு, எவ்வளவோ விஷயங்களை எவ்வளவோ முறைகள் எடுத்து சொல்லி பார்த்தாச்சு. ஆனால் இந்த பேருந்தில் ஏற்ற பிரச்சனை நடந்து கொண்டே தான் இருக்குது. இதை எப்படி சார் சரி செய்யலாம்? இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்படாததுக்கு காரணம் என்ன? நல்ல கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க. அதாவது மதுரை டு தஞ்சாவூர் போகிற வண்டி, தேவகோட்டையிட்டு மதுரை போகிற வண்டி, இதில் திருப்பத்தூர் பயணிகளை ஏற்ற மறுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு வேற கேட்குறீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தீர்வு இருக்கும். அப்போ அந்த இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் ஒரு சமூக ஆர்வலர், எனக்கு நல்லா தெரியும். பொது பிரச்சனைகளில் தலையிடுறீங்க. இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ திருப்பத்தூர் டு நேரடியாக மதுரை வண்டி இல்லை, வண்டி கிடையாது. அப்போ நேரடியாக அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்து ஒரு பஸ்ஸு 2-3 பஸ்ஸு ஓடிச்சுன்னா இந்த பிரச்சனை அதிகமாக வராது. அவங்களுடைய எண்டே மதுரை தான். மதுரையிலேருந்து இங்கே திருப்பத்தூர் போக்குவரத்து கழகத்தில் இங்கே போகிறது நிப்பாட்டணும், திரும்ப இங்கேருந்தே புறப்படணும், மதுரை போகணும். இப்படி ஒரு வசதியை எந்த ஒரு அரசாங்கமும் ஏற்படுத்தி கொடுக்கல. இந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் அதை செஞ்சு கொடுக்கல. இது ஒரு தீர்வு, இது ஒரு தீர்வு. சரி, இந்த தீர்வுலே ஏற்படலை. அப்போ என்ன கண்ணியமாக நடந்துக்கணுங்களா? நடத்துனது கண்ணியமாக நடந்துக்கணும், டிரைவர் கண்ணியமாக நடந்துக்கணும். இப்போ மதுரையிலேருந்து அவர் மறித்து வந்துக்கிறாங்க. அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் உள்ளவர் நின்றுக்கிறாங்க. நீங்கள் ஏறி ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க, கை குழந்தையோடு அந்த பெண்மணி உட்காந்துருந்தாங்க. நீங்கள் இறங்குங்க, கடைசியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விதி மீறல். அது செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதந்திரம். ஆமாம். அப்போ உங்களுடைய சுதந்திரத்தில் நான் தலையிடக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தன் கம்பை சுற்றிக்கிட்டே போகிறேன்னு கம்பை சுற்றிட்டு போகிறது அவன் உரிமை, அதில் தலையிட முடியாது. ஆனால் அது அடுத்த மேலே பட்டுச்சுன்னா அவன் இதனுடைய உரிமை பார்க்கணும். அப்போ இவன் தவற திருத்திக்கணும். அந்த மதுரையிலேருந்து புறப்படுற அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் அந்த நடத்துனர் இறங்க சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. கடைசியில் ஏறிக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த விதிமுறைகள்லாம் கிடையாது. இதை காற்றுல பறக்க விடுறாங்க. அதனாலதே அண்ணா சிலையில் மறிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட பஸ்ஸை மறிச்சுட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவங்க மேலிடத்தில் பேசி உடனே வண்டியை இயக்கிறாங்க. இது இந்த கதை தொடர் கதையாக போயிட்டு இருக்கு. அப்ப நிரந்தர தீர்வு இப்ப உள்ள நம்ம எம்எல்ஏ இதுக்கு சரியான தீர்வு எடுத்துட்டாரு. அதாவது குறைஞ்சிருக்கு. எம்எல்ஏ பார்வைக்கு இது சீனிவாச சேதுபதி எம்எல்ஏ அவர்கள் ஸ்டெப் எடுத்தாங்க. போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நடத்துனர்கள் எல்லாருக்குமே கவுன்சிலிங் கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரிடம் தவறு இருக்கிறதோ அதை சரி செய்தால் இது சரியாகும். எல்லாரையும் கவுன்சிலிங் இது விதி மீறலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மனசை நோக்கடிக்காதீங்க. அதில் ஒரு ஊனமுற்றோடு இருக்கேன், பெரிய பாவங்களை சேர்த்துக்கிறாங்க. சட்டப்படி நீங்கள் என்ன உங்கள் சைடு பேசலாம். ஆனால் மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குது. இவங்க சைடு, பயணிகள் சைடு நிறைய ரைட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. மன ரீதியாக உங்களை சரி பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, திருப்பூணத்தில் ஒரு அஜித்குமார் ஒருத்தர் கொல்லப்பட்டாங்க. அதை அப்போ பாசுதான் எம்பி, நம்ம எம்பி என்ன சொன்னாங்கன்னா, காவலர்களுக்கு இது கொடுக்கணும், கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா போலீஸ்கார ஒருத்தர் பிடிச்சா உடனே சமூக உதவி போலீஸ் சித்தரித்து அவரை போட்டு அடித்து வரதுல இது உயிர் போயிடுது. அசம்பாவிதம் திடீர்னு நிகழ்ந்தது. எப்போ அப்போ பொறுப்பாளி காவலர்கள் ஆகிறாங்க. அது மாதிரி இங்கே பொறுப்பாளிகள் நடத்துனர். இவங்களுக்கு இவங்க மனநிலையை சரி பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் சொல்லியிருந்தாங்க. ஒரு அருமையான ஒரு கருத்து. பரவாயில்ல. இப்போ அதற்கு பிறகு எம்எல்ஏ தலையீட்டுக்கு பிறகு இது குறைஞ்சிருச்சு. இது இனிமேல் கூடுச்சுன்னா, திரும்பவும் இதே கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, மாற்று யோசனையாக நான் ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வச்சுருவோம், எம்எல்ஏ வர சொல்லுவோம், அங்கே வச்சு பேசி இனிமேல் நீ இந்த தவறு நடக்குதுன்னா பார்த்துக்குங்க. தனி மனித உரிமையில் நீங்கள் தலையிடுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. நீங்கள் நடத்துனர்
இன்றைக்கு கலையிறதுக்கு அவன் உரிமையாக ஒரு தாய்க்கு பெண்களுக்கான ஆட்சின்னு அவங்க ஒரு தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாய்க்குள்ளத்தை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. நாங்கள் அது எங்கே கொண்டு போய் விட்டுரும். ஒரு தஞ்சாவூர் பஸ்ஸு பரப்புறதுக்கு முன்னாடி ஒரு மகளிர் போலீஸையே நிப்பாட்டிட்டாங்க அந்த நடத்துனர் வந்து. நீங்கள் கடைசியில் இருந்தோம்னா அப்படி உச்சகட்ட தவறுகள் போயிட்டே இருக்கு. என்றைக்காவது பயங்கரமான முறையில் அது வந்து எழுச்சியாக வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் நீங்கள் தாங்க மாட்டீங்க. நாங்கள் மக்கள் எழுச்சிங்கிறது அதுதான். இனிமேல் இதை தவிர செய்யாதேன்னு சொல்லிட்டு சீனிவாச எம்எல்ஏ அவர்கள் அவங்களுக்கு சொன்னதாக ஒரு தகவல் வந்துடுச்சு. அது வந்து எழுத்துப்பூர்வமாக அவர் கொடுத்துருக்காங்க. அப்போ இனி எந்த பிரச்சனை போகணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அப்போ இதுக்கு தீர்வு கிடைச்சிருங்கிறீங்க. தீர்வு கிடைச்சால் திருப்பத்தூர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அருமையான கேள்வி. நன்றி சார். நன்றி சார். நன்றி. வணக்கம்.